10th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 1.5 பார்க்குறோம். இதில் 2 செட்டு கொடுத்துருக்காங்க. பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, கியூன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிலேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ரிலேஷன் வந்து எப்படி இருக்குது? 5 to 3 ரிலேஷன், 6 to 4 ரிலேஷன், 7 to 5 இந்த மாதிரி பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, செட் பில்டர் ஃபார்ம் வந்து கண்டுபிடிங்க. இந்த இதை வச்சு, இந்த டயக்ராம் வச்சு செட் பில்டர் ஃபார்ம் வந்து என்னன்னு எழுதுங்க. ஃபார்ம் ஆஃப் ரிலேஷன் ஆர், இதோட செட் பில்டர் ஃபார்ம் என்ன, அதுக்கப்புறமேலு ரோஸ்டர் ஃபார்ம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ரோஸ்டர் ஃபார்ம் என்ன? தமிழில் ரோஸ்டர் ஃபார்ம்னா பட்டியல் முறை. செட் பில்டர் ஃபார்ம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கன கட்டமைப்பு முறையில் நம்ம எழுதுறதுக்கு பேர் தான் செட் பில்டர் ஃபார்ம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டொமைன் ஆஃப் ஆர், டொமைன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டொமைன் ஆஃப் ஆர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறமேலு ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ரேஞ்ச் ஆஃப் ஆர். இப்போ ஒன்றுன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து செட் பில்டர் ஃபார்ம் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். செட் பில்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரிலேஷனை பாருங்கள். 5லேருந்து 3க்கு ரிலேஷன் இருக்குது. அப்போ 5 3னும் போது அதுக்குள்ளே என்ன ஒற்றுமை இருக்குது? 5க்கும் 3க்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 - 2 = 3. அதே மாதிரி 6க்கும் 4க்கும் ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ அது எப்படி பார்க்குறது அப்படின்னா, 6லேருந்து 2 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு 4 கிடச்சிரும். அதே மாதிரி 7க்கும் 5க்கும் ரிலேஷன் இருக்கு இல்லையா, 7லேருந்து 2 மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 5 கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் ரிலேஷனாக கொடுத்துருக்காங்க. 5லேருந்து 3க்கு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, 6லேருந்து 4க்கு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, 7 to 5 வந்து ரிலேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா -2. ஓகே, இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ இது Pன்றது ஒரு செட்டு, Qன்றது ஒரு செட்டு. Pயில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸோட வேல்யூன்னு சொல்லுவோம். எக்ஸுக்கு வந்து 5ன்னு ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா ஒயில் என்ன கிடைக்கிது? 3ன்னு கிடைக்கிது. நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எல்லாத்தையுமே ஒய்ன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம எக்ஸுன்னு சொல்லுவோம். எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம கொடுக்கும்போது ஒயிலேருந்து ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸுக்கு 5ன்னு கொடுத்தோம்னா ஒயில் வந்து 3 கிடைக்கிது. எக்ஸுக்கு 6ன்னு கொடுத்தோம்னா ஒயில் வந்து என்ன கிடைக்கிது? 4ன்னு கிடைக்கிது. இதை நம்ம எப்படி எழுதலாம்? அவுட்புட் வந்து ஒய். அப்போ ஒய் = x - 2 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இதை தான் வச்சு, இதை பேஸாக வச்சு தான் நம்ம வந்து செட் பில்டர் ஃபார்ம் எழுத போகிறோம். பாருங்கள், செட் பில்டர் ஃபார்ம் எப்படி எழுதுறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம அந்த டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அந்த டிஃப்ரென்ஸை வச்சு தான் நம்ம செட் பில்டர் ஃபார்ம் நம்ம எழுத முடியும். இதில் இருக்க இந்த P இருக்கு இல்லையா, அந்த செட்டில் இருக்க P செட்டில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம எக்ஸுன்னு சொல்லுவோம், அந்த பாயிண்ட்ஸை. அதுக்கப்புறம் Q செட்டில் இருக்கிறத ஒய்ன்னு சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எழுதக்கூடியது என்னென்னா, இந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம எழுதணும். ஸோ இது = செட் பில்டர் ஃபார்ம்னாலே இந்த மாதிரி செட் ப்ராக்கெட் போட்டுக்கிறணும். எக்ஸு ஒய் இது ரெண்டும் பாயிண்ட்ஸ். ஓகே, சச் தட் ஸ்லாஸ் அது போட்டுக்கிட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? y = x - 2. இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ எல்லாம் எங்கே இருக்கும்? எக்ஸோட வேல்யூ எல்லாமே பிலாங்ஸ் டு P செட்டில் இருக்கும். அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ எல்லாமே எங்கே இருக்கும்? பிலாங்ஸ் டு Q செட்டு. வேறு எங்கேயும் இருக்காது. P செட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்குவோம். Q செட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒய்ன்னு நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். பிலாங்ஸ் டுனா எந்த செட்டுக்குள்ளே இருக்குது? இந்த P செட்டுங்கிறதுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் எக்ஸோட வேல்யூஸ். அதை தான் நம்ம அப்படி எழுதியிருக்கோம். ஓகே, அவ்வளோதான். செட் பில்டர் ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம எழுதக்கூடியது என்னென்னா, ரோஸ்டர் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கும் நம்ம இந்த மாதிரி செட் ப்ராக்கெட் போட்டுக்கணும். இப்போ இந்த பேராக எழுதணும் இந்த ரிலேஷன்ஸை. 5, 3 இது ரெண்டுக்கும் தானே அம்புக்குறி போட்டிருக்காங்க. ஸோ 5, 3ன்றது இதுதான் 5, 3. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ரிலேஷன் 6, 4. அதுக்கடுத்த ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 7, 5. ஸோ அவ்வளோதான், ரோஸ்டர் ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன எழுத போகிறோம்னா, டொமைன் ஆஃப் ஆர். டொமைன் சொல்லிட்டாலே Pயில் இருக்க செட்டில் இருக்க எல்லாமே டொமைன் தான். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? டொமைன் ஆஃப் ஆர்னு கேட்டிருக்காங்க. ஆர்னா ரிலேஷனில் இருக்கக்கூடியதை மட்டும்தான் நம்ம எழுதணும். இங்கே ரிலேஷனில் இருக்கக்கூடியது என்னது? 5, 6, 7. ஸோ அப்போ டொமைன் ஆஃப் ஆர்னா 5, 6, 7. ஓகே, இந்த ஆர்ன்னு வந்திருக்கிறதுனால தான் நம்ம ரிலேஷனில் இருக்கக்கூடியதை மட்டும் எடுத்து எழுதியிருக்கோம். 8க்கு வந்து ரிலேஷன்ஸ் இல்லை, அதனால நம்ம வந்து 8 வந்து எழுதக்கூடாது.
இப்போ ரேஞ்சுன்றது வந்து எதுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இருக்கோ அதெல்லாம் ரேஞ்சு தான். ஸோ 3, 4, 5 இது எல்லாமே ரேஞ்சு தான். ப்ரீ இமேஜ்னா என்ன, இமேஜ்னா என்னன்னா 5லேருந்து இந்த அம்புக்குறி வந்து இப்படி போகுது இல்லையா, 5லேருந்து 3க்கு போகிறது 5ஓட இமேஜ்னு சொல்லுவோம். 5ஓட இமேஜ் என்னது 3. இதே இது ப்ரீ இமேஜ்னு எதை சொல்லுவோம்னா 3ஓட ப்ரீ இமேஜ் 5 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எதுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இருக்கோ அது எல்லாமே ரேஞ்சு தான். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். 1.5 வந்து முடிச்சிட்டோம். அடுத்த எக்ஸாம்பிள் 1.6 எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.